அனைவருக்கும் வணக்கம். இது ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் தொடர்பான அடுத்த வீடியோ பதிவு. நம்ம ஏற்கனவே அட்வைசரி 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸில் பார்த்துருப்போம். அது என்ன சார் அட்வைசரி அப்படின்னா, ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு மந்த்லி ஒன்ஸ் அட்வைசரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைசரியோட முக்கிய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ரெண்ட்லி ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எரர் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அட்வைசரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஐஎஃப்எச்ஆர்எம்எஸில் டே டு டேட் என்ன அப்டேட் வருதோ அதை ஃபுல்லாக தொகுத்து மந்த்லி ஒன்ஸ் அட்வைசரியாக நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஐஎஃப்எச்ஆர்எம்எஸில் ஒரு மினி ரூல் மாதிரி, சரியா? ஸோ அதனால் எல்லா டிராயிங் ஆஃபீஸர்ஸும் அந்த அட்வைசரியை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன அப்டேட் நடக்குது அப்படின்னா தான் நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் பண்ண முடியும், எரர் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அந்த அட்வைசரி உங்களுக்கு இப்போதைக்கு மந்த்லி ட்ரெஸரிக்கு கம்யூனிகேட் ஆகி ட்ரெஸரி மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த அட்வைசரியை இப்போ 15 வந்திருக்கு, இன்னைக்கு டேட் வரைக்கும் அப் டு டேட் 15 அட்வைசரிஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அடுத்த அட்வைசரி வரும், சரியா? இதை ஃபுல்லாகவே நீங்கள் உங்களோட போர்ட்டல்லே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இதுக்கு நீங்கள் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்ல போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க. அந்த போர்ட்டல் உங்களுக்கு வெப்சைட் தெரியும் இல்லையா, www.karvalam.tn.gov.in. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. போர்ட்டல்லே நீங்கள் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் வெப்சைட்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நிறைய ஹோம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 இருக்கு இல்லையா, இதில் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் இப்போதைக்கு நம்ம அட்வைசரி மட்டும் சொல்கிறேன். லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அட்வைசரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? அந்த அட்வைசரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது 15 அட்வைசரி வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது அட்வைசரி நம்பர் 15. ஸோ அதே மாதிரி 15, 14, 13, 12, 11, ஸோ 8, 9, 10. ஸோ 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அட்வைசரி இருக்குது இதில், ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதில் ஒரு 8 அட்வைசரி இருக்குது. ஸோ அட்வைசரி 1லேருந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இதில் எப்படி ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஜ் நம்பர் 2 கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அட்வைசரி 1 to 7 வரைக்கும் இருக்கும், சரியா? 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அட்வைசரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அட்வைசரி 7 அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்வைசரி 7 நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் இப்படி இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ஆப்ஷன் இருக்காது, ரைட்டா? ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அட்வைசரி 7 சொல்லிட்டு அதுக்கு கீழே இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபோ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த அட்வைசரி 7 அந்த ஆர்சி நம்பரோடு சேர்த்து என்னைக்கு டேட்டில் அது சைன் ஆச்சுன்றது முதற்கொண்டு அது இருக்கும். ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட்டா? அந்த டவுன்லோட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வைசரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அட்வைசரியில் உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த அட்வைசரி 15 நீங்கள் வீடியோவை நான் போட்டிருப்பேன், அட்வைசரி 15 என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வேணால் ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்து வர அட்வைசரி வர அதை நான் என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸோ நான் அதை வீடியோவை போடுறேன். ஸோ இப்போதைக்கு அட்வைசரிஸ் எல்லாத்தையுமே 15 அட்வைசரியும் டவுன்லோட் பண்ணி வச்சு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிக்கங்க, ரைட்டா? தேங்க்யூ.